ஒரு காந்தியை மிக சாதாரணமாக நினைத்த ஒரு வெள்ளை இனம் என்ன ஆனது? உலகம் முழுக்க காலனி ஆதிக்கத்திலிருந்து காணாமல் போனது. அதற்கு அடித்தளம் வைத்தவர் அன்றைக்கு ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்ட ஒரு சாமானிய மனிதர். உங்களுக்கெல்லாம் உப்பு தெரியுமா? பிபி வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் முதல்ல என்ன சொல்கிறாரு? உப்பே போடாது, ஊறுகாயை கண்டா ஓடி போயிரு, அப்பளத்தை கனவுலையும் காணாத. காரணம் உனக்கு என்ன இருக்குது? பிபி இருக்குது. அது உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு வாங்கல்ல. பிபி வந்தவங்களுக்கு மட்டும் அது கிடையாது. ஏன்னா உப்பு போட்டால் தானே நினைக்கிறதுக்கு. சமையலும் நல்லா இருக்காது இல்லை. ஆனால் சாதாரணமாக ஒரு உப்பை வச்சுக்கிட்டு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது 1930. நான் இதெல்லாம் ஏன் வருஷத்தோடு சொல்கிறேன்னா, சில விஷயங்களை மறந்துட்டோம் நாம். 1930னா ஏறக்குறைய 94 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் உப்புக்கு 300% வரி இருக்குமா. 300% உப்புக்கு வரி இந்தியாவில் இருந்திருக்கு. ராய் மேக்சிம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் உப்பு வேலின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் புத்தக கண்காட்சினால சொல்கிறேன், இங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா வாங்கி பாருங்கள். சிரில் அலெக்ஸுங்கிற ஒருத்தர் அதுக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப அருமையான புத்தகம். இந்தியா முழுக்க இப்போ டோல்கேட் இருக்கு பாருங்க. போயிருக்கீங்களா வண்டிகளில்? நம்ம காசை நமக்கு தெரியாமலே பறிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குன்னா, உலக மகாவ அயோக்கியத்தனம் எதுனா இந்த டோல்கேட் தான். ரோடு சரியில்லை, வாங்குகிற காசு மட்டும் 100-200ன்னு அள்ளிடுறாங்க. எங்கே போகுதுன்னே தெரியல. இது வேற சொல்லவும் முடியாது. எல்லா ஏரியாலையும் பாதி ரோடு போட்டு நிற்கும், போடாமல் நிற்கும். ஆனால் டோல்கேட்டு மட்டும் காலையிலே திறந்துடுறாங்க. 24 மணி நேரம். அதில் இருக்கிறவன் பாதி பேருக்கு தமிழே தெரியாது. உங்களுக்கு இதெல்லாம் நினைவுபடுத்துகிறேன். நம்ம ஊரில் சாதாரணமாக வேலை செய்கிறதுக்கே இப்போ ஆள் இல்லை. அதனால் பெரும்பகுதி மக்கள் ஹோட்டலில் இருந்து மற்ற கட்டுமான துறையிலிருந்து வந்து நிற்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்க. யார்? என்னங்க? பீகார், ஜார்க்கண்ட், பெங்கால், ஒரிசா. இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ் பேசுபவர்கள் இங்கே இருப்பாங்களான்ற ஒரு எண்ணமே வந்திருக்கு. காரணம், நம்ம பயலுக சாதாரண வேலைக்கு போகிறதில்ல. விவசாயம் பண்ணுறது அவமானம்னு பெரும்பகுதி நினைக்கிறான். இளைஞர்களை சொல்கிறேன், பெரியவங்க பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்கிறது கேவலம்னு நினைக்கிறான். எந்நேரமும் பைக்கில் சுற்றணும், யாராவது ஒரு காதல் திருமணம் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், சாயந்தரமானால் அங்கே போயிடணும். நான் பலர்கிட்ட கேட்டு பார்த்தேன், ஏன்யா இந்த ஊரில் ஆளே இல்லையா, ஏன் வெளியூர்லேருந்து எடுக்கிறீங்கன்னா, அவங்க தான் சார் லீவு போடாமல் வேலை செய்வாங்கன்றார். இதெல்லாம் யோசிச்சுக்கங்க. நாம் மற்றவர்களை வாங்கணும், அங்கீகரிக்கணும். ஆனால் நாமளாக இருக்கணும் தானே. இங்கே நம்ம ஊரில் உழைக்க, வியர்க்க உழைக்க மக்கள் அதிகம் விரும்பாத சமூகமாக இருக்கிறது என்பது இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய வருத்தம், சாபக்கேடு. ஆனால் 1930 மார்ச் மாதம் 12ஆம் தேதி திடீர்னு சபர்மதியில் இருந்த மகாத்மாவுக்கு ஒரு நோக்கம் வந்தது. உப்புக்கு நீ யார் வரி விதிப்பது? அது கடல்ல இருந்து கிடைக்குது, சில மலைகள்ல இருந்து கிடைக்குது. அதை நாங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு வேலி வச்சிருக்கையே, ஊர் முழுக்க வரி போடுறையே, இதை எதிர்த்து நான் போராட போகிறேன்னு காந்தி தொடங்கினார். சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி என்கிற இடத்துக்கு, அதுக்கு பேர் தண்டி மார்ச்னு பேர். அந்த பயணத்தில் எத்தனை பேர் அந்த ஊர்வலத்தில் தொடங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. இது 78 யார் சொன்னது? உண்மையிலேயே அவங்கள ரொம்ப பாராட்டணும், ரொம்ப பாராட்டணும். 78 பேர் தான் அதில் முதல்ல இருந்தாங்க, அதான் உண்மை. 79 ஒரு ஆள் வந்து சேர்ந்தார்னு ஒரு செய்தி இருக்குது. காந்தியை பற்றி படித்தீங்கன்னா தெரியும். மகாத்மா காந்தியை பற்றி நிறைய படிங்க. மிக மோசமாக விமர்சிக்கப்பட்ட மனிதர் ஒரு உலக தலைவர் இருப்பார் என்றால் அது மகாத்மா காந்தி தான். அவரை இன்றைக்கும் திட்டுகிறார்கள். ஆனால் அவரை போன்ற ஒரு மகான் இந்த உலகத்தில் பிறக்கவே முடியாது என்பதுதான் சத்தியம். 78 பேரை வச்சுக்கிட்டு தொடங்கினார். அப்போ வைஸ்ராயா இருந்தவர் பேர் இர்வின் பிரபு, லார்ட் இர்வின். இந்த வைஸ்ராய் சொன்னாராம், காந்தி, that old man going to take a pinch of salt. துணூண்டு உப்பை எடுக்க போகிறானா அந்த ஆள். இதெல்லாம் ஒரு வேலை, இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம். உப்பை எடுக்கிறதுக்கு எவனாவது ஒரு போராட்டம் நடத்துவானா? நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, இதெல்லாம் உப்பு சப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது உப்பு சப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு அவ்வளவு பெரிய ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய தலைவர் சொன்னாராம். ஏறக்குறைய 240 மைல் காந்தி நடந்தார். 23 நாட்கள் நடந்தார். 78 பேராக இருந்த கூட்டம் நிறைவு பெறும்போது 50,000 பேராக பெருகி இருந்தது. 50,000 அன்னைக்கு தேதிக்கு. அன்னைக்கு இந்திய ஜனத்தொகை எவ்வளவு? 30 கோடி தான். 50,000 பேர் கூடிட்டாங்க. அதில் வேடிக்கை என்னன்னா, ஆண்களை விட பெண்களும் கூடினார்கள். சமைக்கிறவங்க அவங்க தானே. இந்தியா முழுக்க 80,000 பேர் இந்த போராட்டத்தை தெரிந்து கொண்டு காவல்துறையின் முன்னால் போய் அடக்குமுறைக்கு எதிராக போராடி கைதானார்கள். அப்படின்னா ஒரு கைப்பிடி உப்பு இந்தியாவில் மாபெரும் அலையை உருவாக்கியது. சுதந்திர போராட்டத்துக்கு நேராக இந்தியாவை நகர்த்தியது என்றால் அதற்கு பெரும் பொறுப்பு உப்பு சத்தியாகிரகம் தான். அப்படின்னா இது ரொம்ப சிறுசு, இது ரொம்ப அற்பமானதுன்னு அன்னைக்கே வெள்ளைக்காரன் நினைக்காம இருந்தான்னா ஏதாவது செஞ்சிருப்பான். அங்கே தொடங்கிய தீ பற்றி எரிந்தது இந்தியா முழுக்க. இதைத்தான் ரொம்ப ஒரு வரியில் தோற்றத்தை வைத்து தவறாக யாரையும் மதிப்பிடாதே. இது சின்னது தானே, இது பெருசு தானேன்னு பார்க்காதீங்க. வினேஷ் போகத்னு ஒரு பொண்ணு ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குகிற லெவலுக்கு போயிட்டாங்க. எது வரைக்கும் போனாங்க? ஃபைனல்ஸுக்கு போனாங்க. ஆனால் என்ன வாங்கினாங்க? வாங்கலை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க எடை வெறும் 100 கிராம். எவ்வளவு? 100 கிராம். நம்மலாம் வெயிட் பார்க்கும்போது 100 கிராமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காய்கறியோ ஒரு கடுகோ வாங்கினா கிராம் கணக்கு பார்ப்போம். ஆனால் ஒரு 100 கிராம்னு அதை சாதாரணமாக விட்டதுனால தங்கமோ வெள்ளியோ வாங்குகிற ஒலிம்பிக் வாய்ப்பே தள்ளி போனது, இல்லாமல் போனது. என்றால் எதையும் சாதாரணம் என்று தள்ளிவிடாதீர்கள். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், தோற்றம் கண்டு குறைவாக மதிப்பிடக்கூடாது. அதில் வேடிக்கை உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இப்போ தான் ஒலிம்பிக்ஸில் நடந்தது பாரிஸில். இந்தியாவிலேருந்து ஏறக்குறைய ஒரு 100-200 பேர் போனாங்க. 180 170. நம்ம எத்தனை பதக்கம் வாங்கினோம் அது யாருக்கும் தெரியாது. வாங்கினான்னு வாங்காமல் போனான்னு. இன்றைக்கி சோறு கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்துட்டு ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கி என்னையா பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம நல்ல உடல் திறன் மிக்க ஆண்களும் பெண்களும், கைகால் சரியாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் போய் வாங்கியது ஏறக்குறைய 117 பேர் போனாங்க. அவங்க வாங்கின மெடல் எத்தனை? 6 மெடல். அதில்
வெங்கலம்தான் அதிகம். ஆனால் அது முடிஞ்ச உடனேயே மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்தது, பாராலிம்பிக்ஸ்னு பேர். அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? நம்ம மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் அவரெல்லாம் கூட 3வது முறையாக மெடல் வாங்கினார். அதுக்கு எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? இந்தியாவிலேருந்து 84 பேர் போனாங்க. இப்போ நம்ம இப்போ நல்ல ரோபஸ்டான ஆள் ஒரு சண்டைக்கு போகிறான், அல்லது ஒரு மல்யுத்தத்துக்கு போகிறான், வில் வித்தைக்கு போகிறான் அப்படின்னா நம்ம பெருமைப்படுவோம்ல. ஆனால் கைகால் சரியில்லாதவங்க, பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் போனாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? இவங்கெல்லாம் போய் அப்படி தானே நினைப்போம். நான் 84 பேர் போய் இந்தியாவுக்காக வாங்கிய பதக்கம் 29. எத்தனை? 29. அதில் தங்கம் 7. மற்றவங்க கூட தங்கம் வாங்கலை. வெள்ளி 9, வெங்கலம் 13. அப்படின்னா இவர் மாற்றுத்திறனாளி தானே, இவரால் என்ன முடியும் என்று பார்க்காதீர்கள், தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதீர்கள். எனக்கு தெரிய மாற்றுத்திறனாளிகள், பார்வை திறன் இல்லாத பல பேர் மிக உயர்ந்த படிப்பு, முனைவர் பட்டம் வாங்கி பேராசிரியர்களாக இருக்கிறார். யாரையும் வெற்று காகிதம் என்று எண்ணி விடாதீர்கள். வெற்று காகிதம் ஒரு நாள் பட்டமாக பறக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நீங்கள் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். எள்ளற்க என்றும் எளியர் என்று அப்படின்னு ஒரு நான்மணிக்கடிகை பாட்டு இருக்கு. நான் பாட்டெல்லாம் நீளமாக சொன்னேன்னா முடிஞ்சிடும் நேரம். நான் 1-2 செய்திகள் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் திருவோணத்தை பற்றி தெரியும். ஓணம் பண்டிகை தெரியுமா? பக்கத்தில் கேரளா இருக்குது. அந்த கதை தெரியுமில்ல? மகாபலி சக்கரவர்த்தி என்று பெரிய அரசன் இருந்தான். அவன் அசுர மன்னன் சக்கரவர்த்தி. யாகம் நடத்தினான். அவன் அந்த உலகத்தில் தேவர்களை இம்சை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் நல்லவன். அந்த ஊரை பொறுத்தளவு அவன் பெரிய ஆள், அசுரர்களுக்கு தலைவன். அவனை பார்க்க திருமால் அவதாரம் எடுத்து வருகிறார். எப்படி வர்றாரு? வாமனனாக வர்றாரு. வாமனன்னா ட்வார்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபேரி டேல்ஸ்லாம் வரும். குள்ளன்லேயும் குள்ளன், ட்வார்ஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வாமனன் வந்து நிற்கிறார். கௌரவம் படத்தில் அந்த பாட்டு வரும், நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமான்னு சிவாஜி கணேசன். மிகச்சிறந்த படம். கௌரவம் எப்போயாவது இருந்தால் பாருங்கள். இன்றைக்கி பார்க்குற படங்களெல்லாம் பார்த்தா வைத்தறிச்சலாக இருக்குது. ஏதோ எல்லாருக்கும் மத்தியிலையும் தேசப்பற்றையும் இராணுவத்துக்கு மரியாதையும் தருவதற்கு அமரன்னு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்குவோம். இப்போ எல்லாரும் அவன் கல்யாணத்தையே ஓடிடியில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றான். டேய் நீ போய் பண்ண. ஓடிடின்றது அவ்வளோ வந்துடுச்சு. அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே. அது ரொம்ப அழகாக ஒரு பெரிய புராணத்தை ஒத்த வரியில் ஒருத்தர் எழுத முடியும்னா அது கவியரசர் கண்ணதாசனால் தான் முடியும். பெரிய கதை அது, ஒரு அவதார கதை. 3 அடி மண் கேட்டான். அப்போது அவனே குள்ளன், இவன் 3 அடி மண் எவ்வளவு இருக்க போகுது, நான் சக்கரவர்த்தி என்று மகாபலி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டான். பக்கத்தில் சுக்கராச்சாரியார் குரு கெஞ்சிறாரு, கொடுக்காத, வந்திருக்கிறவன் பெரிய ஆள், கொடுக்காத. அப்போ இவன் சொல்கிறான், நான் தர்றேன்னு ஒத்துக்கிட்டேன், இனிமேல் மாற்ற முடியாது, தருகிறேன். முதல் அடி பூமியில், 2வது அடி மேலே. திரிவிக்ரம அவதாரம் என்பது அப்போதான் அப்படியே வானலாக நிற்கிறது. 3வது அடியாக அவன் தலையை தந்தான். அவன் நினைச்சுத்தான் திருவோணம் வருகிறது. ஓணத்திருநாளில் வந்து என் மக்களை பார்க்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு ஆண்டவங்கிட்ட கேட்டான், திருமால்கிட்ட கேட்டான். அவர் கொடுத்த வரத்தால் தான் திருவோணம் நடக்கிறதுனா, இவன் குள்ளன், இவன் சரியில்லை,
இவன் தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதே, உன்னை கவிழ்த்த கூட அதுக்கு வாய்ப்பாக இருக்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் எது? வாமன அவதார கதை. சரிங்களா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா இல்லை முடிச்சிடலாமா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நிறைய நேரமா அப்புறம் இந்த அவங்க 2 பேரும் என்னைய திட்டுவாங்க. ஆங்கிலத்தில் லிட்டில் திங்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட்னு ஒரு வரி நான் படிக்கிற காலத்தில் இருந்தது. லிட்டில் திங்ஸ்னு ஒரு கட்டுரையே இருந்தது. எந்த இடத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமானது. உயர பறக்கிற விமானம் எத்தனை பெரியது, 500 பேர் 600 பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஸ்க்ரூ சரியில்லைன்னா இந்த விமானம் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போகும். இத்தினூண்டு ஸ்க்ரூ தானே, இது என்ன பெருசு அப்படின்னு எதையும் நினச்சிட முடியாது. சாதாரணமானவன் தானே, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு யாரையும் எதிரியாக்கிறாதீங்க. உங்கள் எல்லார்ட்டையும் பணிவாக கேட்குறேன், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறது அபூர்வம். ஒவ்வொரு முறை சந்திக்கிற போதும் ஒரு மனிதனை விட்டு விலகி போகும்போது புன்முறுவலோடு விலகி செல்லுங்கள். கோபத்தோடு ஆத்திரத்தோடு சண்டையோடு போகவே போகாதீர்கள். நம்ம பாதி நேரம் சண்டை போடுறோம், அலுவலகத்தில் சண்டை போடுறோம், வேலை பார்க்குறவன்ட்டு சண்டை போடுறோம், பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை கொட்டினா சண்டை போடுறோம், சொந்தக்காரன் பத்திரிக்கை கொடுத்தாலும் சண்டை போடுறோம், கொடுக்கலைனாலும் சண்டை போடுறோம், கல்யாண வீட்டில் போய் கவனிக்கலைன்னு சண்டை போடுறோம். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு நேரம் நமக்கு உதவுவாங்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு கம்பராமாயணத்தில் ஒரு வரி இருக்கு. யார்கிட்டையும் நீங்கள் பகை வச்சுக்கலைன்னா சண்டையே இருக்காது, ஆனால் புகழ் நிற்கும். இன்னைக்கு நடக்குது பாருங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும், இந்த பக்கம் இஸ்ரேல், பக்கத்து நாடு ஈரானோடு சண்டை போடுது. அதனால் பூமி பற்றி எரிகிறது. ஒரு காலத்தில் இப்படி தான் மழை பெய்யும்னு தெரியும் நமக்கு. ஆனால் ஒரு ஆண்டு பெய்கிற மழை 1 மணி நேரத்தில் பெய்து ஊர்களை கெடுக்கிறது. இருக்கா இல்லையா? இவ்வளவுக்கு காரணம் என்ன? மனிதன் இந்த மண்ணை மதிக்காமல் சுரண்ட ஆரம்பித்ததன் விளைவுதான் இயற்கை மனிதனுக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது. அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருவர் மனதிலும் எழுகிற ஒரு நெருப்பு பொறி போன்ற சிந்தனை புதிய மாற்றங்களை கண்டுபிடிக்கும். யாராவது ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்கீங்களா? அது உங்க ரூபாய. இப்போ ஏடிஎம்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஏடிஎம்ல ஒரு கார்டை நுழைக்கிறான், ஒரு நம்பர் அடிக்கிறான், அடித்தோடனே ஓகே சர்ன்னு ஒரு சவுண்டு வருது, எண்ணிடுறோம். சில சமயம் கார்டு வரமாட்டேங்குது. நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஏடிஎம் வந்தப்போ ரொம்ப முன்னாடி, நான் சொல்கிறது 96, 97, 98ன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த ஏடிஎம் கொண்டு வந்தாங்க. எங்கள் ஏரியாக்காரங்க கொஞ்சம் மோட்டா ஆளுங்க மதுரையில். உள்ளே போயிட்டான் ஒரு ஆள். உள்ளே போகிறதுக்கு கதவு திறந்து போயிடலாம், லாக் ஆகிடும் அது. ஐயா வணக்கம். வெளியே வரணும்னா அங்கே ஒரு பட்டனை அழுத்தணும். வெளியே வரணும்னா ஒரு பட்டனை அழுத்தினா கதவு திறக்கும். ஆனால் அந்த ஆளுக்கு அது தெரியாது. அவர் உள்ளே இருந்து வெளியே இருக்கிறவனுக்கு கை காட்டுறார், மாப்பிள்ளை கதவு திறக்க மாட்டேங்குதுரா, காசு வந்துருச்சு, கதவு திறக்க மாட்டேங்குது. அங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்கும். அந்த ஆளுக்கு அது தெரியலை. கடைசியில் மச்சானும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து கதவை பிச்சுட்டாங்க. பேங்க் பக்கத்தில் தான், கரூர் வைசியா பேங்க்கு. அவங்க ஓடியாந்து ஏறக்குறைய 10,000 ரூபா தண்டம் போட்டாங்க அவங்களுக்கு. அப்படின்னா ஏடிஎம்மில் முரட்டுத்தனமாக என்ன செய்ய தெரியும். சில நேரம் அமைஞ்சு போகும், நம்ம கார்டு உள்ளே போய் சொருகிக்கிறோம், வராது. அப்புறம் சில சமயம் அக்கௌண்ட்டு டெபிட் ஆகிடும், காசு வராது. அது இந்த டீச்சர்மார்கள்லாம் சம்பளத்தை எடுக்கிறதுக்கு படுற பாடு. அதில் இப்போ பூரா அத்தனையும் என்ன ஒரு ஒரு அப்லோடு பண்ணணுமாம்ல டேபில். சொல்லி கொடுக்குறத விட அப்லோடு தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு பல டீச்சர் கண்ணீர் வடிக்குது. சார் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட
அப்லோடு பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். இது மாதிரி நிறைய வேடிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஏடிஎம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுக்கு ஒரு சின்ன உண்மை கதை இது. ஜோன் ஷெப்பர்ட் பேரன் ஒருத்தன் லண்டனில் இருந்திருக்கான். ஜோன் ஷெப்பர்ட் பேரன். அந்த ஆள் ஒரு நாள் தன் மனைவியினுடைய பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். கையில் கொஞ்சம் காசு தான் இருந்தது. வேகமாக போய் பேங்க்கில் நின்று க்யூவில் நின்று பணம் எடுக்கலாம். பவுண்ட் ஸ்டர்லிங் தான் அவங்க நாட்டு பணம் எடுக்கலாம்னு க்யூவில் நின்றுருக்கிறாரு. சில சமயம் பேங்க்கில் டைம் பார்த்து கதவை மூடிடுவாங்க. இவன் கெட்ட நேரம் இவர் போய் க்யூவில் நின்று இவர் போகிறதுக்குள்ளே 5 மணியோ 4 மணியோ ஆயிடுச்சு. அவன் மூடிட்டான். இப்போது கையில் காசு கிடையாது. $1 $2 அல்லது 1 பவுண்ட் 2 பவுண்ட் தான் இருக்குது. ஒய்ஃபுக்கு பிறந்த நாள். சும்மா போனோம்னா என்ன மரியாதை கிடைக்கும்? பொருள் வாங்கிட்டு போனாலே கம்மியாக தான் கிடைக்கும். வாங்காமலே போனால் அந்த அம்மா என்ன நினைக்கும்? நான்லாம் ஏன் பிறந்தேன், ஏன் உங்களை கல்யாணம் பண்ணேன், இதெல்லாம் என் தலை எழுத்து. சொல்லுமா சொல்லாத. இந்த ஊர் லாங்குவேஜில் இல்லை, அந்த ஊர் லாங்குவேஜில் எதுவும் சொல்லியிருக்கோம். அதனால் அந்த ஆள் யோசிச்சு பார்த்தான், என்னமாவது ஒன்று வாங்கிட்டு போய் உன் பிறந்த நாளை நான் நினச்சேன்னு அவளுக்கு சொல்லணுமேன்ட்டு அந்த ஊரில் சாக்லேட் வெண்டிங் மிஷின் இருந்திருக்கு. அதாவது ₹1 நோட்டை போட்டால் ஒரு 2 சாக்லேட் வரும். அது அப்போ இருந்திருக்கு. அதை போய் போட்டு 2 சாக்லேட் கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். போய் அந்த அம்மாவை கொடுத்து சமாதானம் பண்ணிட்டான். அப்போ அந்த ஆள் யோசிச்சு பார்த்துருக்கான், காசு போட்டால் சாக்லேட் வருது, ஆனால் இதுக்கு பதிலாக காசே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனையில் வந்தது தான் ஏடிஎம் மிஷின் உலகம் முழுக்க. 8 மணி ஆச்சு, முடிச்சிடலாமா? ஏன்னா நேரம். இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். ரொம்ப நல்ல பாட்டு நிறைய இருக்குது. பேசினா அப்புறம் பெரியவங்க அவங்க பாவம், அவங்க நேரத்தை நான் எடுத்துக்கக்கூடாது. மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது. ஔவையார் பாட்டுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு யாருக்காவது புரிஞ்சுதா? புரியலைனாலும் பரவாயில்ல. தாழை இருக்கே, அது மடல், அது ஒரு பூ. தாழம்பூவினுடைய மடல் ரொம்ப பெரியது. ஆனால் அதன் வாசனை எல்லாருக்கும் விருப்பமாக இருக்காது. ஆனால் மகிழம்பூ உருவத்தில் சிறியது, அதன் வாசனை எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கும். கடல் பெரிது, அவ்வளவு பெரிய தண்ணி, அவ்வளவு பெரிய கடல். இந்த பூமியில் 3/2 கடல் தான். ஆனால் மண்ணீரும் ஆகாது, துவைக்க கொள்ளக்கூட அந்த தண்ணி உதவாது. அதன் அருகே சிற்றூரல், துணூண்டு ஒரு ஊத்து, சின்னது தான், அதுதான் குடிநீராக ஆகிவிடும். அப்படின்னா தோற்றத்தை கண்டு வியக்கவும் கூடாது, இகழவும் கூடாது. மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. கணியன் பூங்குன்றன். ரொம்ப பெரிய ஆள்னு புகழாதீங்க. மேடையில் வச்சுட்டு புகழ்றதுன்றது நம்ம நாட்டினுடைய இப்போ ராஜா இருக்கிறார், அவரை மாதிரி யாருமே இல்லை, உலகத்திலேயே சிறந்த நடுவர், உலகத்திலேயே சிறந்த, இந்த மாதிரி பேசியே ஒப்பேத்துறது. உண்மையிலே சொல்கிறேன், அனாவசியமான புகழுரைகளை விட யார் ஒருவர் விமர்சிக்கிறாரோ அவரை நட்பு கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். ஒரு அருமையான குறள் இருக்குது, நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். செவி கைப்ப சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னு ஒரு குறள் இருக்கு. ஒரு அரசன் பக்கத்தில் இருந்து காது புளிச்சு போகிற அளவு அவரை பற்றி இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்கிறத கேட்குறான் பாருங்க, அந்த அரசன் கீழ்தான் இந்த உலகம் மிகச்சிறப்பாக வாழும். ஆனால் நம்ம யார்கிட்டையாவது போய் ஏதாவது சொல்ல முடியுமா? சொன்னால் தூக்கி போட்டுருவாங்க. அது வேறு இருக்குது. ஒரே ஒரு நிறைவாக ஒரு செய்தி, ஏன்னா நிறைய இருக்குது, ஆனால் என்னுடைய
அவங்க 2 பேரும் பெருந்தன்மையாக என்னை பேச அனுமதித்தாங்க. திரு கண்மணி ராஜா அவர்களும் உதயசங்கர் அவர்களும் ரொம்ப பெருந்தன்மையாக, அவங்கள நான் இன்றைக்கி தான் சந்திக்கிறேன். இவ்வளவு அன்பாக அவங்க, நீங்கள் முன்னாடி பேசிட்டு போங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம். அவங்க 2 பேருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை என்பது நீண்ட பயணம். நாங்கள் நிறைய பயணம் பண்ணியிருக்கோம். தொலைக்காட்சிகள் எல்லாம் அதிகம் பிரபலமாகாத காலத்தில் ஒரு முறை என்னங்க ஐயா, சிவாஜி படமா, அதான் பார்த்துடுங்க, ராத்திரி போய் யூடியூப்பில் பாருங்கள். இல்லை, அவருக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். திருப்பூர் பக்கமாக ஒரு பயணம் பண்ணோம். நான், பேராசிரியர் சாலமன் பாப்பையா, எங்கள் குழுவினர். மெட்டடார் வேனுன்னு ஒரு வேன் இருந்தது அந்த காலத்தில். உங்களுக்கெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. ஏசியெல்லாம் இருக்காது, நீளமாக ஒரு இந்த நாய் பிடிக்கிற வேன் மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல வாகனம், அது அருமையான வாகனம். அதில் தான் நாங்கள் 7 பேர் போவோம். அப்போது 4 வழிச்சாலை இதெல்லாம் கிடையாது, பெரும்பாலும் கிராம சாலைகள் தான் அதிகம் உண்டு. திருப்பூர் பக்கம் ஏதோ ஒரு ஊருக்கு போனோம். போகும்போது நாங்கள் சாப்பாடு கட்டி வச்சுருந்தோம். எங்களோட தாக்கு சுப்பிரமணியன் ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார். எனக்கு தென்காசிக்கு வரும்போதெல்லாம் 2 பேர் பேச்சாளர்கள் நினைவு இருக்கும். பேராசிரியர் ராமச்சந்திரன் இங்கே இருக்கிறார், ரொம்ப அருமையான பேச்சாளர். நான் அவங்க வீட்டுக்கு பல முறை வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன். அவர் இந்த ஊருக்காரர். அப்புறம் ராம சவுந்தரவல்லின்னு ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்களும் மிகச்சிறந்த பேச்சாளர். இங்கே இருக்கிற கல்லூரியில் அவங்க பணியாற்றினாங்க. இந்த 2 பேரும் எங்களை இந்த ஊருக்கு நிறைய கூப்பிட்ருக்குறாங்க. அவங்க ஆதரவில் தென்காசிக்கு நாங்கள் நிறைய வந்திருக்கிறோம். இந்த கதையை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போது எங்கள் கையில் புளிச்சாதம், தயிர் சாதம், அப்புறம் அதுக்கான கூட்டு இதெல்லாம் இருக்குது. பேப்பர் பிளேட் இருக்குது. நல்ல உணவு வச்சு சாப்பிட ஒரு இடம் வேணும். அப்போது காரில் போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன தோட்டம் மாதிரி தெரிஞ்சது. ஒரு பம்பு செட் இருக்குது, ஒரு சின்ன குடிசை வீடு இருக்குது. ஆனால் தரையெல்லாம் நல்லா சுத்தமாக மெழுகின மாதிரி இருக்குது. முன்னாடி கைத்து கட்டில் போட்டு ஒரு கணவனும் மனைவியும் உட்காந்துருந்தாங்க. எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் இருக்குது. அந்த இடத்துல கிட்ட போனோடனே நாங்கள் வண்டியை ரிவர்ஸில் வந்து ஒருத்தர் போய் கேட்டார், ஏம்மா நாங்கள் எல்லோரும் பேராசிரியர்கள், இப்போ அவங்களுக்கு இந்த சாலமன் பாப்பையா அதெல்லாம் தெரியாது, ஏன்னா அப்போ டிவி அதிகம் வராத காலம். இங்கே உட்காந்து சாப்பிடணும், ஒரு இடம் வேணும், ஏன்னா இங்கே தண்ணி ஓடுது, கை கழுவிக்குவோம் அப்படின்னு. ஐயா வாங்கய்யா, இங்கே யாராக இருந்தான்னு ஐயா, இடம் தானேயா கேட்குறீங்க, வாங்கய்யா உட்காருங்கய்யா அப்படின்னு அந்த இடத்துல அந்த திண்டில் இங்கே எல்லாரையும் உட்கார வச்சாங்க. நாங்கள் மொத்தம் 3 ஆண்கள் 4 ஆண்கள் 3 பெண்கள் 7 பேர். நல்ல சாப்பாடு, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். அவங்க 2 பேர் தள்ளி தான் உட்காந்துருந்தாங்க. ஒரு மரியாதை கூட சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. நாங்களாம் படித்தவங்க, அப்படித்தானே இருப்போம் இல்லையா? அதனால் ஒன்று கூட சொல்லலை. அவங்க 2 பேரும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த புளி சாதத்தில் ஒரு சின்ன போர்ஷன், அந்த 1/4 டப்பாவுக்கு கிட்ட, தயிர் சாதத்தில் கொஞ்சம் மீந்து இருந்தது. சுண்டல் வச்சுருந்தோம், நம்ம கொண்டக்கடலை சுண்டல், அது கொஞ்சம் மீந்து இருந்தது. இப்போது எங்களில் இருக்கிற பேச்சாளர்களில் ஒரு பெண் பேச்சாளர் சொன்னாங்க, இது இனிமேல் நம்ம சாப்பிட போகிறதில்ல, இவங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு. ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? நாங்கள் படித்தவங்க அப்படி தானே இருப்போம் இல்லையா? அதனால் கொடுக்கலாமான்னு. அதில் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, கொடுத்தா வாங்குறாங்களோ என்னமோ, தப்பாக பேசிட்டாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு ஏன் கொடுக்குறீங்கட்டாங்கன்னா என்ன. அதனால் பயந்து கிட்டே போய் கேட்டோம், கொஞ்சம் சாப்பாடு இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த அம்மா, அதனால் என்னங்கய்யா, எதுவும் வீணாக போகக்கூடாது, நாங்கள் விவசாயம் பண்ணுறவங்க, ஒன்றும் கூட வீணாக போகக்கூடாது அப்படின்னு. போய் ஒரு சின்ன தட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த தயிர் சாதத்தையும் இது எல்லாத்தையும் அதில் வாங்கிக்கிட்டு உள்ளே போனாங்க. நாங்கள் ரொம்ப நிறைய, அப்பாடா பெரிய தர்மம் பண்ணிட்டோம், இதை விட தர்மம் உலகத்தில் கிடையவே கிடையாதுன்னு வண்டிக்கு போகலான்னு பார்த்தோம். அந்த அம்மா, ஐயா எல்லோரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா. நாங்கள் என்னடா இந்த அம்மா ஏதோ கேட்க போதாக்கும்னு நினச்சான். உள்ளே போய் ஒரு வெண்ணெய் சட்டின்னு சொல்லுவாங்கள்ல, சட்டி நிறைய மோர் கொண்டாந்து வச்சாங்க, தளன்னு. அதை வச்சுட்டு சொன்னாங்க, புளிச்சாதம் சாப்பிட்ருப்பீங்க, நெஞ்சு கறிக்கும், இது பசுமோர்,
மனசார குடிங்க, குடிச்சிட்டு போங்க ஐயா அப்படின்னாங்க. நாங்கள் மீந்ததை கொடுத்தோம், அவர்கள் முழுமையை தந்தார். நாங்களாம் படித்தவங்க, ஆனால் அவங்க படிக்காத விவசாயிகள். பார்க்கிற தோற்றத்தில் ஒரு சட்டை போடாத ஒரு மனிதர், ஒரு கிழிந்த ஒரு சேலையோட ஒரு பெண், தோற்றத்தை பார்த்தால் உருவு கண்டு சாதாரணம்னு நினைக்கணும். நாங்கள்லாம் ஜிலு ஜிலுன்ற ட்ரெஸ்ஸு. நாங்கள் இருந்த உயரத்தை விட 1000 மடங்கு உயரத்தில் அவர்கள் நின்றார்கள் என்றால், உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உலகு என்று, அச்சாணி அன்னார் உடைத்து என்று திருவள்ளுவர் சொன்னது நினைவில் கொள்க. யாரையும் இந்த வேலை பார்க்குறான் அந்த வேலை பார்க்குறான்னு அற்பமாக நினைக்காதீங்க. எல்லாரும் மனிதர்களே. மனிதம் மட்டும்தான் உலகில் ஜெயிக்கும், மனிதம்தான் முக்கியம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.